Hi everyone, welcome to my channel. நான் பிரியலக்ஷ்மி கரியர் கன்சல்டன்ட். இன்னைக்கு வீடியோவில் டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக சிம்பிள் லாங்குவேஜில் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷனில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. யார் அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்ன ஃபீஸ், என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து ஒரு மெரிட் அண்ட் ரிசர்வேஷன் பேஸ் பண்ண ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு. இதில் என்னென்ன காலேஜஸ் இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் கவுன்சிலிங் கோட்டா இருக்கிற மாதிரி எல்லா காலேஜஸ்லேயும் உங்களுக்கு அட்மிஷன் இருக்கும். உங்களோட மெரிட் அண்ட் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் நடக்கும். டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களோட ஃபீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா விட கம்மியாக இருக்கும். சீட்ஸ் கம்ப்ளீட்லாம் பேஸ்ட் ஆன் மெரிட். கவுன்சிலிங் அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கான காலேஜஸ் அண்ட் கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 12th மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டாக எடுத்திருக்கணும். உங்களோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். நீங்கள் என்ன போர்டில் படிச்சிருந்தாலும் ஓகே தான், ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி ஆர் எனிதிங் இஸ் ஃபைன். இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் tneaonline.org. இதை நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஃபேக்கான வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணாதீங்க. இந்த வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணிட்டுருங்க. இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன், அனௌன்ஸ்மெண்ட், கவுன்சிலிங் ஸ்கெடியூல் மாதிரி எல்லா இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸும் இந்த வெப்சைட்டில் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் அப்ளை பண்ணும்போது ஆக்டிவாக இருக்க ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு நம்பரோ இல்லை ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க நம்பரெல்லாம் கொடுத்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஓடிபி வர்றது எல்லாமே உங்களோட மொபைல் நம்பருக்காக இருக்கணும், இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர் கொடுங்க. எந்த நம்பரில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த நம்பரை கொடுங்க. அண்ட் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களுக்கு லாகின் க்ரியேட் பண்ணும். நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போனோடனே அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்களோட லாகின் தான் க்ரியேட் பண்ண சொல்லும். அதுக்கு உங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே அதை எங்கேயாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வரைக்கும் யூஸ் ஆகணும். இது கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட ஸ்டூடெண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஆதார் டீட்டெயில்ஸ், பேரண்ட் டீட்டெயில்ஸ் மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டை மேட்ச் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்னா அது ஃப்யூச்சரில் ப்ராப்ளமாக இருக்கும். நெக்ஸ்ட், அகாடமிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அதில் 10th மார்க்ஸ், 12th மார்க்ஸ், உங்களோட போர்ட் ஆஃப் எஜுகேஷன், ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். மார்க்ஸ் எல்லாத்தையும் மாற்றி ஃபில் பண்ணிடாதீங்க. அதில் உங்களுக்கு கட் ஆஃப் அப்புறம் ரேங்கிங் இதிலெல்லாம் ப்ராப்ளம் வந்துடும். அடுத்ததாக கம்யூனிட்டி ஆர் கேட்டகரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்டில் என்ன கேட்டகரி இருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி ஆர் எஸ்டி எது உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கோ அது பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க இல்லை ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரீங்கன்னா அதையும் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். எல்லாமே சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரியே பண்ணுங்கள், இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா 10th மார்க், 12th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் ஆர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு அதுவும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதையுமே அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னா முன்னாலேயே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியராக உங்களோட சர்டிஃபிகேட்ஸை ஸ்கேன் பண்ணுங்கள், ஷேடோஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட என்ன ரெசல்யூஷன் கேட்டிருக்காங்களோ இல்லை என்ன சைஸ் கேட்டிருக்காங்களோ அதில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃபாவோ இல்லை இமேஜாவோ அதில் அப்லோட் பண்ணணும். கிளியராக அப்லோட் பண்ணுங்கள். எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ப்ராசஸ்க்கு உங்களோட ப்ராசஸ் மூவ் ஆகும். பேமெண்ட் ப்ராசஸ் அப்போது யூபிஐ, நெட் பேங்கிங் ஆர் டெபிட் கார்டு எதில் வேணால் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் முன்னால் பே பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்க,
எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது இன்னொரு விஷயத்த கவனிச்சுக்கோங்க. பேமெண்ட் சம்டைம்ஸ் லேட் ஆகும். இட்ஸ் ஓகே, பொறுமையாக பண்ணுங்கள். ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் போதே பேக் ஸ்பேஸோ இல்லை அந்த ஸ்க்ரீனையோ க்ளோஸ் பண்ணிடாதீங்க. பேமெண்ட் முடிச்ச உடனே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரெசீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது முடிச்ச உடனே நெக்ஸ்ட்டு ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் காமிக்கும். ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னால் திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் பாருங்கள். உங்கள் நேம், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் பாருங்கள். மார்க்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தப்பே கிடையாது. மெதுவாக போனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அவசரப்படாதீங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணோடனே அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதை ப்ரிண்ட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்க்கும் யூஸ் ஆகும். இந்த எல்லா ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணுங்கள். டிஎன்இஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான். இதில் இன்னும் டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண முடியல, இல்லை எங்கேயாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டருக்கு போகலாம். தமிழ்நாடு ஃபெசிலிட்டேஷன் சென்டர். இதுவுமே இதே வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. அது உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்கோ அங்கே போனீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக இந்த கவுன்சிலிங்காகவே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுன்னாலும் சரி, என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இந்த டிஎஃப்சி சென்டர் போகும்போது நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்னேனோ எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே ஒரிஜினல் காப்பி எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு இந்த ப்ராசஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அட்ரஸ் பண்ணுறேன். உங்கள் டிஎன்இஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இவ்வளோ தான். இதை வந்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள். டிஎஃப்சி சென்டரில் போய் பண்ணுறதானாலும் பண்ணுங்கள், இல்லை வீட்லேயே ஆன்லைன்லேயே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரைட்டான வெப்சைட்டான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபேக்கான வெப்சைட்டோ இல்லை ஒரு ஏஜென்ட்கிட்டயோ போய் மணி வேஸ்ட் பண்ணாதீங்க. கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி, எஜுகேஷன் லோன் பற்றியெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.